Taste the Daily. சென்னையில் பொங்கலுக்கு பச்சரிசி வழங்குவதற்காக 2 மாதங்களாக ரேஷன் கடைகளில் பச்சரிசி வழங்காத அவலத்தை ஸ்டாலின் அரசு அரங்கேற்றியுள்ளது. இந்நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பில் சிறப்பு தொகை இல்லாததால் ஏமாற்றமடைந்த இல்லத்தரசிகள் ஸ்டாலினின் திமுக ஆட்சி அடித்தட்டு மக்களை வஞ்சிக்கும் ஆட்சியாக உள்ளதாக வேதனையை வெளிப்படுத்தியுள்ளனர். ரேஷன் ஷாப் போகும்போது நம்ம எப்போவுமே கைரேகை வைக்க சொல்லுவாங்க இல்லையா, சரியான கைரேகை பதியாத போது நம்ம பண்ணுவாங்க, இன்றைக்கி வாங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அப்படியே நாள் கடத்திடுவாங்க. அப்படியே நம்ம ரேஷன் சாமான் வாங்க போனாலும் குறிப்பிட்ட நேரத்தில் நம்மளுக்கு அந்த எண்ணெய் கிடைக்காது, சக்கரை கிடைக்காது, சக்கரை கிடைச்சா எண்ணெய் கிடைக்காது, எண்ணெய் கிடைச்சா சக்கரை கிடைக்காது. இந்த மாதிரி மாறி மாறி பல பிரச்சனையில் போயிட்டே இருக்கும். இல்லைன்னா இன்றைக்கி வந்துட்டோன்னா நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வர சொல்லுவாங்க. சீக்கிரமாக போகிற நேரத்துக்கு நம்மளுக்கு டைம் இருக்காது, வேலைக்கு போகிறதுனால எங்களுக்கு டைம் இல்லை. பச்சரிசி கேட்டால் புழுங்கலரிசி இல்லைன்னுவாங்க, புழுங்கலரிசி கேட்டால் பச்சரிசி இல்லைன்னுவாங்க. அப்படியே பச்சரிசி கேட்டால் 5 கிலோ போட்டு 10 கிலோ அடுத்த வாட்டி வாங்க இப்போ இல்லைன்னுவாங்க. புழுங்கலரிசி கேட்டாலும் அந்த மாதிரி தான் பேசுவாங்க. அப்புறம் எண்ணெய் இருந்ததுன்னா எண்ணெய் இல்லைன்னுவாங்க. அதாவது கொஞ்சம் நடுத்தர மக்களுக்காக என்ன போய் நின்னாங்கடான்னா அவங்கள சுத்தமாக மதிக்கிறதே இல்லை. புரியுதுங்களா? அவங்க போய் நின்னா நீ யார்கிட்ட போறியோ அங்கே போய் பேசிக்கன்றாங்க. அந்த மாதிரி நான் நிறைய பிரச்சனை இருக்குது. ஒரு வயசானவங்களுக்கு மரியாதையே கிடையாது. ரேஷனில் ரேஷன் பருப்பு ஒரு 4 மாதமாக போடுறதே கிடையாது. ரேஷன் அரிசி ஒரு 5 கிலோ தான் போடுறாங்க. அது ஒரு வாட்டி இல்லைன்னுறாங்க. ஆமாம், பச்சரிசி 5ஆம் தேதி மேலே பொருளே இல்லைன்றாங்க. கைரேகை சுத்தமாக வேலை செய்யலை. எங்களுக்கெல்லாம் எவ்வளோ இது, இப்போ எங்களுக்கு ரேகை வேலை செய்யலை, நாளைக்கு வாங்க இன்னைக்கு வாங்கன்னு அந்த ரேகையே செய்யலைன்றாங்க.